காய்கறி எல்லாம் சேர்க்காம ஹோட்டல் ஸ்டைல்ல கொடுக்குற டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் பேன்ல 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 3 பல்லு வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி காம்பு, பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய், ஜீரகம், 5-6 வெந்தயம், மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே சாம்பார் தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு தாளிப்பு ரெடி. அதுக்குள்ள ஸ்டீம் போயாச்சு. ஸோ பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார் தூள் மசாலா அந்த இது சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, கொஞ்சமா வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா தளன்னு கொதிக்க விட்டு மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. நல்லா சுட சுட இட்லி கூட சேர்த்து சர்வ் பண்ணா வேற லெவல்ல இருக்கும்.